நாம் தியானிக்கும்படியாக யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளப் போகிறோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து அங்கே இருந்து கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு நாம் பலப்பட போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஏற்கனவே இந்த யோனாவினுடைய கதை கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் என்றாலும் வேத தியானத்தின் போது நான் விளக்குவதற்கு சமயம் இருக்காது என்பதால் நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். ஆமென். குறிப்பாய் என் கையிலே வேதம் இல்லை அல்லது நான் வாசிக்க அறியாதவன் என்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நாங்கள் வாசிப்பதை நீங்கள் கவனமாய் கேட்க அன்போடு அழைக்கிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 1072 பக்கம் இருக்கிறது. 1072 எடுத்தவர்கள் என்னோடு வாசிக்க தொடங்குவீர்களா? அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா இன்னும் கொஞ்சம் சத்தமாக வாசிக்க தொடங்குவோம். 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய பொல்லாப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனி நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்பதே. ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமான நேச பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திருக்குமாரனை எங்களுக்காக அனுப்பி எங்களுக்காக அவரை பலியாக்கி அவருடைய இரத்தத்தினால் எங்களை நீதிமான்களாக்கினவர், இன்றைக்கும் எங்கள் அன்புக்காக ஏங்குகிற நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறப்பா. நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதி உம்முடைய திருவார்த்தை என்று நாங்கள் அறிவோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த யோனா தீர்க்கதரிசியின் முதல் அதிகாரத்திலிருந்து உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு எடுத்து தாரும் என்று நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த இடம் முழுவதும் உம்முடைய ஆளுகை இருப்பதாக.
பகல் முழுவதும் பல வேலைகள், பல அலைச்சல்கள், பல சிந்தைகள், பல பேச்சுக்கள் என்று ஆங்காங்கே இருந்த நாங்கள் இப்பொழுது உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்திலே எங்கள் சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைபிடிக்கப்படுவதாக. அடுத்த 60 நிமிடங்கள் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் கேட்கும்படி எங்கள் இருதயங்களை ஆவியானவர் திறந்தருளுவீராக. கீழ்ப்படுகிற ஒரு நல் மனது எங்களுக்கு உண்டாகட்டும். அடியனை மறைத்துக் கொள்ளும் பரிசுத்த உடன்படிக்கையின் இரத்தத்திற்குள் இந்த வளாகம் முழுவதையும், நேரலையில் இருக்கிற தேவ மக்களையும், இந்த சத்தம் தூரத்தில் அமர்ந்து கேட்கிற தேசத்தின் பிள்ளைகளையும் கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை நேரத்திலையும் நாம் கேட்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு, நீ திரும்பவும் அவருக்கு வேண்டும். நீ திரும்பவும் இயேசுவுக்கு வேண்டும் என்கிற தலைப்போடு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். God wants you back. தேவன் உன்னை திரும்பவும் விரும்புகிறார். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நம் எல்லாருக்கும் பரிச்சயமானது. குறிப்பாய் சண்டே ஸ்கூல் முதலே விபிஎஸ் காலங்களிலும் நாம் அதிகமாய் உபயோகப்படுத்துகிற கதைகளில் ஒன்று யோனா கதை. கவனியுங்கள், யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் மிகச் சிறிய ஒரு புத்தகமாய் 3 அதிகாரங்கள் மாத்திரமே கொண்டதாய் இருந்தாலும் இதற்குள்ளே ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது. அந்த சத்தியங்களை ஆவிக்குரிய மக்கள், கிறிஸ்தவர்கள் நாம் ஞாயிறு ஆராதனைகளில், பிரசங்கங்களில் கேட்டதுதான். தேவனுடைய அற்புதமான செய்கைகளை நாம் கேட்டிருக்கிறோம். தேவன் புறஜாதி மக்கள் மீது எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை நாம் கேட்டிருக்கிறோம். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட வல்லமை தேவனிடத்தில் இருப்பதை யோனா நமக்கு சொல்லுகிறது. தேவன் இயற்கையை, கடலை, சமுத்திரத்தையும் மீனையும் தனக்காக எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதே நேரத்தில் இந்த யோனா புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற ஏராளமான சத்தியங்களில் முக்கியமான 2 சத்தியங்களை இந்த இரவிலே ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒன்று பின்மாற்றத்தின் விளைவுகள், இன்னொன்று 2ஆம் தருணம் தருகிற தேவன். ஆமென். எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய நாம் கேட்க போகிற முதல் சத்தியம் என்ன? பின்மாற்றத்தின் விளைவுகளையும் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு முன்பு தெளிவாய் வைக்கிறது. 2-3 அதிகாரங்களிலே மீண்டும் வாய்ப்பு தருகிற கருணையுள்ள, கிருபையுள்ள தெய்வத்தையும் யோனா நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு நல்ல கருவி என்று நான் சொல்லுவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கும் என்னுடைய அறையிலே ஜெபத்திற்காக அமர்ந்த போது தேவன் அடியேனை பாரப்படுத்தின ஒரு காரியம், ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில் இருக்கிற பின்மாற்றம். ஆமென். ஆண்டவர் எனவே இந்த சத்தியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க சொன்னபோது அதிக ஜெபத்தோடும் அதிக பாரத்தோடும் உங்களுக்காக ஜெபித்து உங்கள் நடுவிலே நான் நிற்கிறேன். நிச்சயமாய் ஆவியானவர் இந்த செய்தியின் முடிவிலே தம்முடைய அன்பின் எல்லைக்குள் உங்களை இழுத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. பின்மாற்றம் நாம் நினைப்பதை விட மிக கொடுமையானது சகோதரி. பின்மாற்றம் நாம் நினைப்பதை விட, நாம் கேள்விப்பட்டிருப்பதை விட, பிரசங்கங்களின் மூலம் நாம் அறிந்திருப்பதை விட அது மிக கொடுமையானது. ஆமென். அல்லேலூயா. அவைகளில் சிலவற்றை நான் பட்டியலிடுகிறேன், வேண்டுமானால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுக்க முடியாத வேகத்தில் சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்கும் போதே அவைகளின் விளைவுகளை அறிந்து இன்றைக்கு அந்த பின்மாற்றத்தை விட்டு வெளியே வர உங்களை ஒப்புக் கொடுக்க தயாராகுங்கள். பின்மாற்றத்தின் முதல் விளைவு அது நம்முடைய மகிழ்ச்சியை, சமாதானத்தை, தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆனந்த தைலத்தை அளிக்கிறது. பின்மாற்றத்தின் 2வது விளைவு தேவன் நமக்கு தந்திருக்கிற பாதுகாப்பை அது முழுமையாய் நீக்கிவிடுகிறது. பின்மாற்றத்தின் 3வது விளைவு அது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை அதிகமாக்கி விடுகிறது. பின்மாற்றத்தின் 4வது விளைவு நமக்கு முன்பு தேவன் திறந்திருக்கிற வாய்ப்புகளையும் கதவுகளையும் பின்மாற்ற வாழ்க்கை பூட்டி போடுகிறது. பின்மாற்றத்தினுடைய 5வது விளைவு நமக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம், நமக்கு தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தில் இருந்து நம்மை அது திசை திருப்பி விடுகிறது. பின்மாற்றத்தின் 6வது விளைவு அது நமக்கு தேவன் தந்திருக்கிற கிருபைகளை அது போக்கடித்து விடுகிறது. பின்மாற்றத்தின் 7வது விளைவு அந்த மனிதனை அவன் சுற்றுப்புறத்திற்கே ஆபத்தானவனாய் அது மாற்றி விடுகிறது.
ஆமென். இவ்வளோ வேகமா சொன்னா எப்படி நாங்க ஆமீன் சொல்றது நீங்க கேட்கிற மாதிரி தெரியும். பின்மாற்றம் நாம் நினைப்பதை விட மோசமானது. ஒரே வார்த்தையில சொல்றேன், 7வது குறிப்ப, if you are a backslider, நீங்கள் கிறிஸ்துவை விட்டு, சபையை விட்டு, சத்தியத்தை விட்டு, உபதேசத்தை விட்டு, தேவ அன்பை விட்டு, தேவ அழைப்பை விட்டு, கர்த்தர் தந்த அபிஷேகம் கிருபைகளை விட்டு பின்வாங்கி நிற்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆபத்தான மனிதர், உங்கள் சபைக்கு நீங்கள் ஆபத்தான மனிதர், உங்கள் தேசத்திற்கே நீங்கள் பிரயோஜனம் இல்லாதவர். யோனா தீர்க்கதரிசி என்கிற ஒரு மனிதனுடைய பின்மாற்றம் அவர் பிரயாணம் பண்ணின முழு கப்பலுக்கு மட்டுமல்ல, அந்த கடலிலே பிரயாணம் பண்ணின என்னவென்றே தெரியாமல் அப்ராணிகளாய் எந்த ஞானமும் எந்த ஒரு தீமையும் செய்யாமல் பயணித்துக் கொண்டிருந்த அத்தனை கப்பல்களுக்கும் ஒரு மனிதனின் பின்மாற்றம் ஆபத்தாய் மாறிவிட்டது. ஆமென். இன்றைக்கும் பின்மாற்றத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் எந்த பாவமும் செய்யாத தன் பிள்ளைகளுக்கு கலக்கத்தை கொண்டு வந்து விடுகிறார். தேவனை விட்டு பின்மாற்றத்தில் இருக்கிற ஒரு தாய் எந்த தவறும் செய்யாமல் முன்னேறிவிட வேண்டும் என்று துடிக்கிற தன் சந்ததிக்கு அவள் ஆபத்தாக இருக்கிறாள். பின்மாற்றத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிய தன்னுடைய தகப்பனும் தாயும் எத்தனை பரிசுத்தவான்களாய் பக்திமான்களாய் இருந்தாலும் இவர்களுடைய பின்மாற்றம் அவர்களுக்கு ஆபத்தாய் மாறிவிடுகிறது. பின்மாற்றம் நாம் நினைப்பதை விட கொடுமையானது. ஆமே. இப்படியாவது தலை இப்படி ஆற்றணும். ஆமா, அது சமாதானத்தை கெடுத்துருது. அது தேவன் நமக்கு முன்னாடி திறக்கிற வழிகளை பூட்டிடுது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை திறப்பார் என்றால் when we backslide, நாம் பின்னோக்கி கொஞ்சம் இழுக்கப்படுகிற போது ஆசீர்வாதத்தின் கதவுகளை நாமே அடைத்து போடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் பின்மாற்றங்களை மாற்றி நமக்கு மீண்டும் வானத்தின் பலகணிகளை திறப்பாராக. ஒருவேளை சகோதரா செய்தி தொடங்குகிற போதே உண்மை, I am a backslider, நான் பின்மாற்றத்தில் இருக்கிறவன் தான். முன்பு எனக்கும் தேவனுக்கும் இருந்த நல் உறவு இல்லை. முன்பு இருந்தது போல நான் பக்தி வைராக்கியத்தில் இல்லை. முன்பு இருந்த ஒரு பரிசுத்தத்தின் நிலையிலே நான் இல்லை. தேவனுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்கிற உணர்வு இருக்குமானால் இன்றைக்கு ஒரு நன்மையை சொல்லி நான் செய்தியை தொடர்கிறேன். அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைத்து போடாமல் மீண்டும் எண்ணெய் ஊற்றி எரிய பண்ணுகிறவர். இன்றைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற சிலர் மனம் திரும்புவீர்கள் என்றால் நீங்கள் ஆபத்தான மனிதனாய் இருந்தவர்கள் ஆசீர்வாதமானவர்களாய் மாறப்போவது நிச்சயம். ஒரு அல்லேலூயா. வாட் இஸ் பேக்ஸ்லைடிங்? பின்மாற்றம் என்றால் என்ன? முன்னோக்கி சொல்ல வேண்டிய பாதையில் இருந்து விலகி மெல்ல பின்னோக்கி வருவதுதான் பின்மாற்றம். அது ஆவிக்குரிய ஜீவியமாய் இருக்கலாம், சபையிலே நீங்கள் பங்கு பெற வேண்டிய பொறுப்புகளாய் இருக்கலாம், நீங்கள் செய்திருக்க வேண்டிய ஊழியமாய் இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாய் இருக்கலாம், கர்த்தருக்கும் உங்களுக்குமான தனிப்பட்ட உறவாய் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு பொறுப்பாய் இருக்கலாம். எந்த பாதையிலேயும் முன்னோக்கி செல்ல வேண்டிய நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி சற்று பின்னோக்கி நீங்கள் அசைவீர்கள் என்றால் ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, பின்மாற்றம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை திரும்ப அழைக்கிறார். இந்த சத்தம் கேட்கிற தேவ மக்கள் நீங்கள் யாராய் இருந்தாலும் God calls you back. நீங்கள் அவருக்கு திரும்பவும் வேண்டும். பின்மாற்றத்தினுடைய 6 விளைவுகளை நான் சொல்லி முடித்து தேவன் நம்மை அழைக்கிற 3 விதங்களை இதே 1ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து தேவனுடைய அன்புக்கு நேரே ஆவியானவரின் துணையோடு சபையை நான் மீண்டும் அழைக்க விரும்புகிறேன். நான் பின்மாற்றத்தில் இல்லை. ஐ எம் ஆல் ரைட். கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறேன், பைபிளோட வந்திருக்கிறேன், நல்ல பாடி துதித்தேன், ஆவியில நிரம்புனேன், நான் குடும்ப ஜெபம் செய்கிறவன், வேதத்தை தியானிக்கிறவன் அப்படின்னு நீங்க ஒரு பெரிய ஒரு வரைபடத்தை ஒரு பெரிய பட்டியலை வைத்திருந்தால் அந்த சுயநீதி பட்டியலை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு இந்த யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரம் நமக்கு காண்பிக்கின்ற சில அடையாளங்களை ஆவியானவர் பேசுகிற போது அதில் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள். ஆமென் ஆண்டவரே, நான் பின்மாற்றத்தில் இருக்கிறேன்.
அல்லேலூயா. முதல் அடையாளம், பின்மாற்றத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையின் முதல் அடையாளம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிக்கப் போவதில்லை, நான் வார்த்தையை சொல்லி அப்படியே என்னுடைய குறிப்புக்கு வருகிறேன். முதல் அடையாளம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பது. இக்னோரிங் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று. நீங்க பைபிளை பார்த்துட்டீங்கன்னா இப்ப என்னைய பாருங்க. தேவனுடைய வார்த்தை அமித்தாயின் குமாரன் யோனாவுக்கு உண்டாயிற்று. ஆனால் அந்த வார்த்தையை யோனா கொஞ்சம் கூட சட்டை செய்யவே இல்லை. அந்த வார்த்தையை கொஞ்சம் கூட அவன் பொருட்படுத்தவில்லை. அவன் அதை அலட்சியம் செய்கிறான். சகோதரா, நீங்கள் தினமும் வேதத்தை வாசிக்கிற மனிதனா இருக்கலாம். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிரசங்கங்களை கவனமாய் கேட்கிற, குறிப்பெடுத்துக் கொள்கிற மனிதராக இருக்கலாம். யூடியூப்ல அமர்ந்து சில நாட்கள் சில மனிதனுடைய செய்திகளை கேட்டு உற்சாகம் அடைகிறவராக இருக்கலாம். That's good, அது நல்லது. ஆனால் அந்த வார்த்தையின் மீது நமக்கு பிரியம் எவ்வளவு? அந்த வார்த்தையின் மீது நமக்கு கீழ்ப்படிதல் உண்டா? அந்த வார்த்தையை இது தேவனுடைய வார்த்தை அல்லவா என்று நாம் கனப்படுத்தி அதற்கு கீழ்ப்படிவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறோமா? இல்லை என்றால் நாம் பின்மாற்றத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிப்பதும், கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் போது இங்கே அங்கே பார்த்து கொண்டிருப்பதும், பிரசங்க நேரத்திலே தூங்கி வழிவதும், தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் பூட்டின வேதாகமம் ஞாயிறு டு ஞாயிறு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை பூட்டப்பட்டதாகவே இருப்பதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ பேசிவிட்டு போன ஒரு நிமிட ரீல்ஸ் அதை பார்த்து திருப்தி அடைவதும், யாரோ பேசிவிட்டு போன ஒரு யூடியூப் செய்தியை மாத்திரம் காதுகளில் கேட்டுவிட்டு திருப்தி அடைவதும் போதுமானது அல்ல. ஆமென். இன்றைக்கு நாம் அப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறோம். நான் யூடியூப்பை குறை சொல்லவில்லை. இங்கே வந்து அமர முடியாதவர்களுக்கு அது வரப்பிரசாதம். ஆனால் நாம் வேதம் படிக்க நேரம் இருக்கும் போது, நமக்கு வேதம் படிக்கிறதற்கு உணர்வு இருக்கும் போது, நமக்கு கற்றுத்தருவதற்கு நல்ல ஆவிக்குரிய சபை இருக்கிற போது சோம்பலாய் அதை திறந்து நானே வாசித்து நானே தேவனுடைய சத்தத்தை தியானிப்பதற்கு மனமில்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் செய்வது பின்மாற்றத்தின் முதல் அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி? பேசும் ஆண்டவரே என்று ஜெபத்தோடு வருகிறோம். ஆண்டவர் கேட்பாரு, நேற்று பேசியதற்கு கீழ்ப்படிந்து விட்டாயா? இன்று காலையில் கேட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து விட்டாயா? ஆமென். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல மூத்த போதகர் இப்படி சொல்லுவார். பிரசங்கிக்க மைக் எடுக்கிற போதெல்லாம் அவர் சொல்லுகிற முதல் வார்த்தையே, இன்று நமக்கு தேவை ஒரு புதிய பிரசங்கம் அல்ல, முதல் கீழ்ப்படிதல். ஆமென். பிரசங்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, கீழ்ப்படிதலோ கொஞ்சமும் இல்லை. முதல் அடையாளம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பது. இரண்டாவது அடையாளம் என்ன? வசனம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் குனிந்து பார்த்து வாசித்து விட்டு என்னை கவனியுங்கள். நம்பர் 2, தன்னுடைய பழைய பாவங்களை மறைத்து வைத்தல். ஹைடிங் த ஓல்ட் சின். என்னை கவனியுங்கள். நினிவேக்கு போ என்று சொன்னவுடன், இன்று காலை பிரசங்கத்தில் அதை நான் சொன்னேன். நினிவே அசீரியரின் தலைநகரம். இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய எதிரிகளாயிருந்தவர்கள், கொடுமையான மக்கள். அவர்கள் கையிலே சிக்குகிற எதிரிகளுடைய நாக்கை அறுத்து, கண்களை பிடுங்கி, உயிரோடு தோல் உரித்து தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுவது அசீரியரின் வழக்கமாயிருந்தது. கொடுமையான கொடுங்கோலர்களாயிருந்தார்கள். நினிவே மக்களுடைய அந்த கொடுமையினால் யோனாவுடைய உள்ளத்தில் ஏற்கனவே கோபம் இருந்தது. கவனியுங்கள். அசீரியர் மீது ஒரு கசப்பு இருந்தது, அவனுக்கு காயம் இருந்தது. அந்த காயம் அதுவரைக்கும் வெளிப்படவில்லை. தீர்க்கதரிசி என்றாலும் தேவ மனிதன் என்றாலும் அவனுக்கு ஒரு கூட்ட மக்கள் மீது இருந்த காயமும் பகையும் வெளிப்படவில்லை. ஆனா எப்ப வெளிப்படுது? கர்த்தர் அவனுக்கு ஒரு கீழ்ப்படிய வேண்டிய அழைப்பை தந்தபோது உள்ள இருந்த கசப்பு வெளியே வருது. ஆமென். ஐயா கவனிங்கள், நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். நீர் தேவ மனிதன், தேவனுக்கு முன்பு தேவ சமூகத்தில் அனுதினமும் நிற்கிறவர், கர்த்தருடைய வார்த்தையை நேரலையில் கேட்பது போல கேட்கிறவர்.
அவருடைய வெளிப்பாடுகளை பெறுகிற ஒரு தேவ மனிதன் தன்னுடைய மனதிலே பழைய பாவம் ஒன்றை, பழைய கசப்பு ஒன்றை, மன்னிக்க முடியாத ஒரு வாய்ப்பு, ஒரு சம்பவத்தை, மன்னிக்க முடியாத ஒரு எதிரி கூட்டத்தை தனக்குள் ஒளித்து வைத்திருக்கிறான். பின்மாற்றத்தின் இரண்டாவது அடையாளம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறைத்து வைக்கப்படுகிற பாவங்கள் இன்னும் கொஞ்சம் உண்டு, சிறிதளவிலே உண்டு. மாமியார் மீது ஒரு கசப்பு உண்டு, மாமனார் மீது கொஞ்சம் கோபம் உண்டு, என் பிள்ளைகள் மீது எனக்கு காயம் உண்டு, மன்னிக்க முடியாத சில காரியங்கள் உண்டு, இன்னும் நாவிலே கொஞ்சம் பொய் உண்டு, இன்னும் கூட கண் பார்வையிலே தூய்மை இல்லை, இன்னும் கூட கொடுக்கல் வாங்கலில் உண்மை இல்லை, இன்னும் கூட சொத்து பிரச்சனையில் நியாயம் இல்லை, கொஞ்சம் மறைத்து வைத்திருக்கிறேன் என்பது போல வெளியே பார்த்தால் நல்ல உடை உடுத்தி பரிசுத்தவானின் தோற்றம், உள்ளே மறைந்திருப்பதோ பழைய பாவம். ஒருவேளை இன்னும் அறிக்கையிடப்படாத, விட்டுவிடாத பாவங்கள் இருக்கும் என்றால் நாம் பின்மாற்றத்தில் இருக்கிறோம். பின்மாற்றத்தின் மூன்றாவது அடையாளம் என்ன? 1 அதிகாரம் 2 வசனம். யோனாவே, நீ எழுந்து நினிவேக்கு போய் பிரசங்கி, இவாஞ்சலைஸ், நீ போய் சுவிசேஷம் சொல்லு என்று சொன்னபோது பிரசங்கி பிரசங்கி என்ற வார்த்தையை அவன் புறக்கணிக்கிறான். நான் பின்மாற்றத்தின் மூன்றாவது அடையாளம் சுவிசேஷம் அறிவிக்கும் வாய்ப்பை தவிர்த்து விடுதல். ஆமென். நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சுவிசேஷத்தின் வாய்ப்பை அலட்சியம் செய்கிறான். பிரசங்கி, அந்த ஜனம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னதை இவன் கொஞ்சம் கூட மதிக்கவில்லை. நமக்கும் சபைக்கும் கர்த்தர் கொடுத்த பெரிய பொறுப்பு என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்லிட்டு போனாரா? பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் கைகொட்டி ஆர்ப்பரித்து துதிப்பீர்கள் அல்ல, அது முதல் படிதான். ஆனால் அதன் நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலமடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர் என்று சொன்னாரே. நாம் வாய்ப்பு இருக்கிறவர்களாகிலும் சாட்சி சொன்னோமா? நம்மோடு கூட பேசுகிற நபருக்கு இயேசுவை அறிவித்தோமா? பக்கத்தில் இருக்கிற ஒருவருக்கு முன்பு சாட்சி வாழ்க்கை வாழ்ந்தோமா? ஒரு 10 பேருக்காகிலும் கைப்பிரதி கொடுத்து இயேசு உங்களை அழைக்கிறார் என்று சொல்லி இருப்போமா? போகட்டும், கன்வென்ஷன் கூட்டத்திற்காகிலும் ஒரு புதிய நபரை வாங்க என் கூட, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் அழைத்து வந்தோமா? பல வருடமாய் பழகுகிற ஒரு நண்பனுக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கதையை சொல்லி இருக்கிறீர்களா? அவன் பாவத்தில் வாழும் போது, அவன் விக்கிரகத்தில் விழும்போது, அவன் மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற போது, அவன் வியாதியால் பிடிக்கப்பட்டிருக்கிற போது, அந்த குடும்பம் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற போது கூட பார்த்துவிட்டு பரிதாபத்தோடு வந்தோமே, இயேசுவை சொல்லிவிட்டு வந்தோமா? இல்லை என்றால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆத்தும பாரம் நமக்குள் இல்லை என்றால் நாம் பின்மாற்றத்தில் தான் இருக்கிறோம். ஆமென். இயேசுவை அறிவிக்க தெரிந்தும், இயேசுவை அறிவிக்க வாய்ப்புகள் கிடைத்தும், இவனுக்கு சொல்லு, நான் ஜெபிக்கட்டுமா என்று கேள், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லு என்று ஆவியானவர் பாரப்படுத்தின பிறகும் அதை பயத்தினாலும் வெட்கத்தினாலும் அலட்சியம் செய்துவிட்டு உட்கார்ந்திருப்போம் என்றால், ஆவிக்குரியவர்களே, ஆத்துமபாரம் இழந்திருந்தாலும் நாம் பின்மாற்றத்தில் இருக்கிறோம். ஆமென். பின்மாற்றத்தின் 4வது அடையாளம் 1 அதிகாரம் 3 வசனம். யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகினான். ஆமென். Decided to disobey. கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு தீர்மானம் எடுத்தான். 4வது அடையாளம் முடிவெடுத்து கீழ்ப்படியாமல் போகுதல். நல்லா தெரியும் இதுதான் தேவ சித்தம், நல்லா தெரியும் இதுதான் வேதத்தின் சட்டம், நல்லா தெரியும் இது நம்முடைய சபையின் ஒழுங்கு, நல்லா தெரியும் இது பரிசுத்தவான்கள் பேசிய உபதேசம். ஆனாலும் தெரியும், ஆனாலும்
கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததை கண்டிருந்தாலும், கீழ்ப்படியாமையின் விளைவுகளை கேட்டிருந்தாலும் தெளிவாய் ஒரு முடிவெடுக்கிறான். நான் அவர் சமூகத்தை விட்டு விலகப் போகிறேன். நான் எதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சேன் பாஸ்டர்? ரட்சிப்போட சொன்னீங்க, ரட்சிக்கப்பட்டேன். திருமுழுக்கு எடுக்க சொன்னீங்க, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாவி அதெல்லாம் செஞ்சேன் பாருங்க. ஆனா இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு ஒத்து போகலையா? இந்த ஒண்ணு மட்டும் என் மனசுக்கு இதமா இல்லையா? இந்த ஒண்ணு மட்டும் என் குடும்பம் கீழ்ப்படியலையா? அது மட்டும் என் குடும்பத்துக்கு பிரியமா இல்லையா? அதனால நான் இதை மட்டும் அதுதான் பின்மாற்றம். கவனியுங்கள், நம்மில் சிலர் இப்படி காத்திருக்கிறோம். தேவன் அவருடைய எதிர்பார்ப்பில் கொஞ்சமாகிலும் சமரசம் செய்வாரா? தேவன் ஒருபோதும் தன்னுடைய சத்தியத்திலே சமரசம் செய்கிறவர் அல்ல. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் ஆபிரகாமுக்கு அப்படி இணங்கி போகவில்லை. அவர் தாவீதிடம் கூட தன் நேச பிரியனாய், தன் இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தாலும் கூட அவன் வாழ்க்கையில் ஒரு பாவம் வந்தபோது தேவன் அவனோடு இசைந்து கொள்ளவில்லை. ஓகே ஓகே, he is a good man, நல்ல மனுஷன், துதிக்கிறவன், எனக்காக எதையும் செய்வான், அதனால கொஞ்சம் நோ அட்ஜஸ்ட்மென்ட். தாவீதா இருந்தாலும் சத்தியம் சத்தியமே. ஆமென். விசுவாச தகப்பனாயிருந்தாலும் அவர் விட்டுல. ஆதியாகமம் 17:1 அவனுக்கு சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ தவறு செய்வதால் நான் சமரசம் செய்வதில்லை. நமக்கும் தேவன் அப்படி இருக்க போவது இல்லை. கீழ்ப்படியாமை பின்மாற்றத்தின் 4ஆம் அடையாளம். 5ஆம் அடையாளம் 1:3 தேவனுடைய அழைப்பை விட்டு ஓடி போகுதல். தேவன் அவனுக்கு கொடுத்த பொறுப்பை விட்டு, தேவன் அவன் மீது வைத்த அழைப்பை விட்டு விலகி போகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். God has a calling on you. தேவனுக்கு உங்கள் மீது ஒரு அழைப்பு உண்டு. இங்கே வெண்வஸ்திரம் தரித்து பிரசங்க மேடையில் இருக்கிற நான் அல்ல, எனக்கு பின்னே வந்திருக்கிற ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, தேவன் நம்ம எல்லார் மீதும் ஒரு அழைப்பை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். கணவனாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு, மனைவியாய் இருக்கிற சகோதரி உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு, பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. நீங்கள் செய்கிற வேலையில், நீங்கள் செய்கிற தொழிலில், நீங்கள் வகிக்கிற சபையினுடைய அங்கத்தினர் என்ற காரியத்தில் தேவன் உங்களுக்கு என்று ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை விட்டு விலகி போவது, அந்த அழைப்பை விட்டு ஆமென் கொஞ்சம் புறக்கணித்து ஓடுவது நிரந்தர விளைவுகளை உண்டாக்கலாம். ஆமென். அழைப்பை மறந்து எனக்கு இப்படி ஒரு பொறுப்பு இருக்குது, ஆனா அந்த பொறுப்பை செய்ய முடியல, அந்த பொறுப்பை விரும்பவே இல்லை, அதில் செய்தால் நேரம் போகுது, அதில் செய்வதால் என்னுடைய பணம் போகுது, அதை செய்வதால் அந்த அழைப்பில் நிற்பதால் நான் என்னுடைய இஷ்டத்திற்கு வாழ முடியாது என்று கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவது பின்மாற்றத்தின் 5ஆம் அடையாளம். பின்மாற்றத்தின் 6ஆம் அடையாளம் என்ன? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் பின்மாற்றத்திலிருந்து யோனாவை திசை திருப்ப கடிந்து கொள்ளுதலை அனுப்புகிறார். God sent some corrections. தேவன் சிட்சையை அனுப்புகிறார், தேவன் சீர்படுத்தலை அனுப்புகிறார். என்னை கவனியுங்கள், ஒரு எதிரி தாக்குவது போல அல்ல, நேச தகப்பன் அடிப்பது போல இந்த யோனாவை தன் பக்கம் திருப்ப பார்க்கிறார். ஆனால் பின்மாற்றத்தின் 6வது அடையாளம் என்ன? தேவனுடைய சீர்திருத்துதலை கண்டுகொள்ளவே இல்லை. தான் போகிற இந்த கப்பலிலே பெருங்காற்று வீசுகிறது. கப்பற்காரர் பயந்து எல்லா சரக்குகளையும் கடலில் வீசி எறிகிறார்கள். ஆனாலும் கொஞ்சமேனும் இது கர்த்தரால் வந்தது என்ற அறிவிருந்தும் மனதை திருப்பிக் கொள்ளவோ, சீர்படவோ, திரும்பி போகவோ அவனுக்கு மனமில்லை. ஆமென். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்கிறது, யோனாவோ கப்பலின் கீழ்த்தட்டில் போய் அயர்ந்த நித்திரை செய்தார். ஆமென். ஆண்டவருடைய உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை விரும்புகிற நாம், அவர் உணர்த்துகிற வார்த்தை பேசுகிற போது கொஞ்சம் நமக்கு கசப்பாகி விடுகிறது என்றால் நாம் பின்மாற்றத்தில் இருக்கிறோம். என்கரேஜிங்கா பேசுங்க பாஸ்டர்,
மோட்டிவேஷனலா பேசுங்க. உனக்கு முன்பு வழி திறக்கும்னு பேசுங்க, உனக்கு வானம் திறக்கும்னு பேசுங்க. அப்படியெல்லாம் சொல்லும் போது நமக்கு உண்டாகிற அந்த ஆனந்தம், எக்ஸைட்மெண்ட், தேவன் உணர்த்துகிற போது கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வு இல்லை என்றால் தேவன் என்ன சொல்ல வருகிறார்? ஏன் இதை கர்த்தர் அனுமதிக்கிறார்? இந்த பிரசங்கத்திலே தேவன் என்னோடு என்ன சொல்ல வருகிறார்? இந்த பலவீனத்தின் மூலம் எனக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த புயலின் மூலம் அவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்கிற அதை கேட்கிற காதுகளும் இருதயமும் நமக்கு இல்லை என்றால் we are in backsliding. ஆமென். நான் பிரசங்கத்தின் முதல் பகுதியை முடிக்கிறேன். பிரசங்கம் பின்மாற்றம் 6 அடையாளங்களை கொண்டது. கர்த்தர் நல்லவர். முதல் அடையாளம் என்ன? தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்வது. இரண்டாவது அடையாளம் சில பாவங்களை ஒழித்து வைப்பது. மூன்றாவது அடையாளம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் இழந்து நிற்பது. நான்காவது அடையாளம் வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் முடிவெடுப்பது. ஐந்தாவது அடையாளம் கர்த்தருடைய அழைப்பை விட்டு விலகிச் செல்வது. ஆறாவது அடையாளம் அவர் கடிந்து கொள்ளும் போது கண்டுகொள்ளாமல் இருப்பது. ஒருவேளை இந்த 6லே ஒன்று என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு தேவனுடைய செய்தி உங்களுக்கானதுதான். நீ அவருக்கு திரும்பவும் வேண்டும். நீங்கள் பின்மாற்றம் அடைகிறீர்கள் என்பதற்காக தேவன் உங்களை தூக்கி எறிந்து விடுகிறவர் அல்ல சகோதரா. நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக தேவன் உங்களை புறக்கணித்து விட்டு விடுகிறவர் அல்ல சகோதரியே. என் அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவருக்கும் எனக்குமான உறவு நெருக்கமாயிருந்தது. இன்றைக்கு நாங்கள் பிரிந்து கிடக்கிறோம். எனக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை. அவருடைய சத்தம் கேட்டு நாட்களாயிற்று. அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து வாரங்களாயிற்று. ஆவியிலே நிரம்பி துதித்து மாதங்களாயிற்று. அவருடைய பாரத்தை நான் சுமந்து காலங்களாயிற்று என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த மாலை வேளையில் இங்கே அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். அவர் திட்டத்தை உன் தவறுகள் தடுக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் ஆமென் சொல்லி இருக்கணும். விரும்பவும் சொல்லுவேன், உங்கள் தவறுகளால் அவர் திட்டம் தடுக்கப்பட போவதில்லை. அவர் திரும்பவும் உங்களை தூக்கி எடுக்கிறவர். அவர் திரும்பவும் உங்களை தூக்கி எடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் அன்பின் கயிறுகளால் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறவர். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று பரிதவிக்கிற இருதயத்தோடு இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த பிதா இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, I want to be with you. நான் உம்மோடு திரும்பவும் வர விரும்புகிறேன். உம்முடைய உள்வட்டத்திற்கு நான் இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு தேவ பிள்ளை இங்கே மனதிலிருந்து ஜெபிப்பீர்கள் என்றால் அவருடைய கல்வாரி சிநேகம் உங்களை இன்றைக்கு திரும்பவும் அவரோடு இழுத்துக் கொள்ள போகிறது. ஹல்லேலூயா. திருச்சபையின் ஆதி அன்பை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் புதுப்பித்துக் கொள்வாராக. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லிருங்களே. ஏன் தெரியுமா பிரதர்? உங்க நீதியினால இல்ல, நீங்க காட்டின அன்புனால இல்ல. அவர் உங்களுக்காக எனக்காக செலுத்தின கிரயம் மிக மிக பெரியது. அல்லேலூயா சொல்லுங்களே. ஏதோ போற போக்கில் உங்களை ரட்சித்துட்டு போகல. இந்த ரட்சிப்புக்காக அவர் கொடுத்த விலை கிரயம் தன் சொந்த ரத்தம். இரத்த கிரயத்தினால் சம்பாதிக்கப்பட்ட உன்னை அவ்வளவு எளிதில் அவர் இழந்து விட மாட்டார். கையை தட்டி அந்த அன்புக்காக கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். தன்னையே தந்து உன்னை மீட்டுக் கொண்டதினால் உன்னை அவர் இழந்து விட மாட்டார். திரும்பவும் இழுத்துக் கொள்ளுகிற நல்ல அன்பை கையை தட்டி துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் திரும்பவும் அவருக்கு தேவை. God wants you back. தேவனுக்கு நீங்கள் மீண்டும் தேவை பிரதர். தேவன் இன்றைக்கு திரும்பவும் உங்களை இழுத்துக் கொள்ளும்படிக்கு 3 காரியங்களை செய்கிறார். அதுதான் நம்முடைய செய்தியின் முக்கியமான காரணங்களாக இருக்க போகிறது. தேவன் யோனாவை திருப்பும்படிக்கு 3 காரியங்களை செய்ததை அதே அதிகாரத்தினுடைய ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6ஆம் வசனம் முதல் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். God is willing to do something to get you back. ஆண்டவர் நல்லவர். வார்த்தைகளை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் வார்த்தையை தர்றாருன்னா நம்மளை ரொம்ப சிநேகிக்கிறார்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. உங்களை அவர் பக்கம்
பக்கம் திருப்புறதுக்காக அவர் எதையோ உங்க வாழ்க்கையில செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த 2 மாதமா, கடந்த சில மாதங்களாகவே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்குது. பார்த்தீங்களா? இதுவரைக்கும் நீங்க பார்த்துராத ஒன்று, இதுவரைக்கும் நீங்க உணர்ந்துராத ஒன்று புதுசா இருக்குதே, இப்படி நான் கேட்டதே இல்லையே, என் லைஃப்ல நான் இப்படி பார்த்ததே இல்லையே, அப்படி சொல்லுகிற ஒன்று உங்களை அவர் பக்கம் சேர்த்து கொள்ள என் ஆண்டவர் எடுக்கிற சில கிரியை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் அதை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். பிரதர், நீங்க நினைக்கீங்க என்னமோ நடக்குது, இது வரைக்கும் நடக்கல, என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி எல்லாம் இருக்குது, திடீர்னு வித்தியாசமான காரியங்கள் நடக்குது, திடீர்னு ஒரு தோல்வி, திடீர்னு ஒரு பலவீனம், திடீர்னு ஒரு சொப்பனம், திடீர்னு ஒரு கலக்கம், திடீர்னு ஒரு பெருங்காற்று. அது திடீர்னு வந்ததில்லை, உங்களை திசை திருப்ப வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லிருங்களே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அனலற்று போய், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உயிரற்று போய், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தேவனை விட்டு விலகி போய் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் போது கர்த்தர் 3 காரியங்களை செய்கிறார். நம்பர் 1, முதல் காரியம், அவர் நம் கவனத்தை ஈர்க்கிறார். He attracts. ஆமென். அவர் நம்முடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கிறார். யோனாவுடைய கவனத்தை திருப்புறதுக்காக ஆண்டவர் 5 வழிகளை பயன்படுத்தினதை நான் பார்க்கிறேன். என்னை கவனியுங்கள். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சரீர பிரகாரமாகவோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ தேவன் வைத்த அழைப்பிலேயோ கர்த்தர் தமக்குடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை உணர்த்துகிற போது அதை விரும்பாமலேயோ நீங்கள் தேவ திட்டத்தை எதிர்க்கிற போதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார். ஆமென். கர்த்தர் குறுக்கிடுகிறார் என்றால் நான் அவர் சித்தத்துக்கு எதிராக இருக்கிறேன் என்று அர்த்தம். தேவன் யோனாவுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். ஆமென். யோனாவை சரிப்படுத்த எல்லா முயற்சிகளும் எடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் இங்கே இருக்கிற சில யோனாக்களை தன் பக்கம் திருப்பி விடத்தான் இந்த கன்வென்ஷனிலே இவ்வளவாய் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அதை தெளிவாய் உணர்கிறேன், மிக விடுதலையோடு பிரசங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் 100க்கு 100 இது தீர்க்க தரிசன செய்தி இங்கே இருக்கிற அநேக மக்களுக்கு கர்த்தர் உங்களை மீண்டும் தன் அழைப்பில் தன் நேர்கோட்டில் நிறுத்தும்படிக்கு அநேக முயற்சிகளை எடுக்கிறார். அதில் முதல் முயற்சி என்ன? 4ஆம் வசனம், he sent a storm. அவர் ஒரு பெருங்காற்றை வரவிட்டார். ஆமென். ஒரு பெருங்காற்று யோனாவுடைய வழியில் குறுக்கிடுகிறது. அமைதியாய் போய்கொண்டிருந்த பிரயாணம், சுகமாய் போய்கொண்டிருந்த பிரயாணம், கற்பனைகளோடு போய்கொண்டிருந்த பிரயாணம், தர்ஷீஷுக்கு போகிறோம், எப்படியெல்லாம் வாழப் போகிறோம் என்ற கனவுகளோடு போய்கொண்டிருந்த பிரயாணம் இப்பொழுது ஒரு பெருங்காற்றினால் அசைக்கப்படும் என்றால், சகோதரா, அது பிசாசு அனுப்பின காற்றல்ல, தேவன் உன் கவனத்தை அவர் பக்கம் திருப்பும்படி அனுப்பின காற்று. ஒரு ஆமென். இதுவரைக்கும் அமைதியாயிருந்த தொழில் ஏன் இப்பொழுது கொந்தளித்து நிற்கிறது? இதுவரைக்கும் அமைதியாயிருந்த உறவுகள், இதுவரைக்கும் அமைதியாயிருந்த அக்கம் பக்கத்தினர், இதுவரைக்கும் உன்னோக்கு சாதகமாயிருந்த குடும்ப சூழல், உனக்கு சாதகமாயிருந்த வேலை, உனக்கு சாதகமாயிருந்த பள்ளி, உனக்கு சாதகமாயிருந்த அரசாங்கம் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாய் எழும்ப காரணம் என்ன? தேவன் உன் கவனத்தை அவர் பக்கம் திருப்ப பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. எதற்கெடுத்தாலும் சத்துரு போராடுகிறான் என்று அவனை கட்டி வைப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென். ஏன் இந்த போராட்டம் ஆண்டவரே? ஏன் திடீர்னு ஒரு பெருங்காற்று? ஏன் ஒரு பெரிய கொந்தளிப்பு? why I cannot move forward? என்னால ஏன் என் வாழ்க்கை ஓட்டத்தை முன்னோக்கி செலுத்த முடியவில்லை? கர்த்தர் இன்றைக்கு சிலருக்கு பதில் சொல்லுகிறார். I want to focus. நான் உன் கவனத்தை விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னுடைய கவனத்தை என் பக்கம் நான் திருப்ப விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவன் உறங்கி கிடக்கிற சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உழுப்பி எழுப்பும்படி உங்க குடும்பத்தை அசைக்கிறார். சகோதரி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட அநேகர் அமர்ந்து போயிருக்கிறீர்கள். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கு தூக்க நிலைமைக்கு வந்து விட்டீர்கள். கர்த்தர் உங்களை அசைத்து எழுப்புகிறார் ஒரு பெருங்காற்று நிமித்தம். இதுவரைக்கும் நன்றாய் பேசிக் கொண்டிருந்த சில நாவுகள் உனக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்திருக்கிறது. அது பெருங்காற்று.
அல்லேலூயா. இதுவரைக்கும் உனக்கு சாதகமாய் இருந்த ஓட்டங்கள் உனக்கு பாதகமாய் திரும்புகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை கொஞ்சம் கவனி, என் சத்தத்தை கொஞ்சம் கவனி, என் அழைப்பை கொஞ்சம் கவனி. இது நான் உன் கவனத்தை என் பக்கம் திருப்பும்படி அனுப்பின பெருங்காற்று. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ மனிதனுடைய கவனத்தை திருப்பும்படி கர்த்தர் செய்த இரண்டாவது காரியம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. கப்பற்காரர் பயந்தார். நம்பர் 2, நம்முடைய கவனத்தை திசை திருப்ப அவர் செய்கிற முதல் காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுகிறார் பெருங்காற்றினார். இரண்டாவது காரியம் என்ன? நமக்கு பக்கத்தில் இருக்கிற சிலரை அவர் தொடுகிறார். சொல்லுங்க, நெருக்கமானவர்களை தொடுகிறார். குறித்துக் கொள்ளுங்கள். He touches the person very near to you. சகோதரா, உங்கள் கவனத்தை அவர் பக்கம் திருப்ப நீங்கள் மிகவும் நேசிக்கிற உங்கள் மனைவியை அவர் தொடுகிறார். சகோதரி, தேவன் உங்கள் கவனத்தை அவர் பக்கம் திருப்ப நீங்கள் உயிராய் நேசிக்கிற உங்கள் பிள்ளையை அவர் தொடுகிறார். அவருக்கு தெரியும் எந்த நரம்பை தொட்டால் எங்கே பதில் கேட்கும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். பெருங்காற்று உங்களுக்கு மட்டுமல்ல, முழு குடும்பத்திற்கும் வந்து நிக்குது வாலிப தங்கச்சி. ஏன்? உன் கவனத்தை திருப்புறதுக்கு உன் தகப்பனை தடுமாற வைக்கிறார். உன் கவனத்தை திருப்புறதுக்கு உன் தாயை கொஞ்சம் போராட வைக்கிறார். ஆமென். அவள் போராடுகிறாள் ஜெபத்திலே. ஏன்? கொஞ்சம் உன் காது கொடுத்து கேட்டுப்பார். கர்த்தர் சொல்லுவார், இது அவர்களால் வந்ததல்ல, இது உன் நிமித்தம் வந்தது. உன்னை திருப்ப நான் அவர்களை தொட வேண்டியதா இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அது உன்னை சுற்றியுள்ளோரையும் பாதிக்கிறது. ஏன்? ஆண்டவர் சொல்லுகிறார், இமே உன்னை தொட்டா கூட நீ சேர்த்துக்கொள்வ, உன்னை தொட்டா கூட நீ சகித்துக் கொள்வ, உனக்கு ஒரு பலவீனம் பொறுத்துக் கொள்வ, உனக்கு ஒரு போராட்டம் நீ தாங்கிக் கொள்வ. ஆனால் உனக்கும் உன் பிள்ளைக்கும், உனக்கும் உன் கணவன் மனைவிக்கும், உனக்கும் உன் தாய் தகப்பனுக்கும் இருக்கிற அந்த நரம்ப, அந்த தொடர்ப, அந்த இணைப்பு அவர் தொடுகிற போது நீ கதற ஆரம்பிக்கிறாய். வாய், கர்த்தருக்கு தேவை அந்த கவனம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். He touches the person very near to you. சில நேரம் நம்முடைய உறவுகளை கர்த்தர் தொடுறார். பிரதர், நம்பிக்கையா இருந்த நண்பன், ஆமென், கூடவே வந்த பார்ட்னர், கர்த்தர் சில நேரத்தில் தொட்டு விட்டுறாரு. ஏன்? உன் பிரச்சனை இல்லை. அவர் சொல்லுவார், எப்பா உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, என் பிள்ளையோட கவனம் எனக்கு வேணும், அவன் திரும்பவும் சீர்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நேசத்தின் அடையாளம் அது. நம்முடைய கவனத்தை திருப்ப அவர் செய்கிற மூன்றாவது காரியம் என்ன? 1ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, போதும் என்னை கவனிங்கள். He sent someone to you. தேவன் யாரோ சிலரை உன்னிடத்தில் அனுப்புகிறாரா? மீண்டும் நான் சொல்லட்டும், உங்கள் கவனத்தை திருப்ப கர்த்தர் எடுக்கிற முதல் படி பெருங்காற்றை அனுப்புவது. உங்கள் கவனத்தை திருப்ப கர்த்தர் செய்கிற இரண்டாவது காரியம், அருகில் இருக்கிற உங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில் இருக்கிற நெருக்கமான ஒருவரை தொடுவது. 3, யாரோ ஒருவரை அவர் அனுப்புகிறார். இங்க பாருங்களேன், உறங்கி கிடக்கிற தீர்க்கதரிசியை எழுப்ப கர்த்தர் புறஜாதியான மாலுமியை அனுப்புகிறார். சில நேரத்தில் நம்மை திசை திருப்ப, நம்முடைய கவனத்தை அவர் பக்கம் ஈர்த்துக்கொள்ள, நம்மை சீர்படுத்த தேவன் புறஜாதிகளை கூட பயன்படுத்த முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆஹா, யாரையும் பயன்படுத்த முடியும். ஆமென். ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாய் நியாயாதிபதியாய் இருந்த ஏலியை திசை திருப்ப ஒரு சின்னம் சிறு சாமுவேலை அவர் பயன்படுத்தவில்லையா? ஒரு நாகமானை தன் பக்கம் திருப்ப அவன் வீட்டிலே இருந்த ஒரு சிறுவெண்ணை அவர் பயன்படுத்தவில்லையா? சவுலுக்கு தன்னுடைய பாதையை உணர்த்த ஒரு சூனியக்காரி அவர் பயன்படுத்தவில்லையா? என்ன செய்வதென்று திகைத்து நின்ற மோசேயை ஆமென் ஞானத்தில் நடத்த அவன் மாமன் எத்ரோவை பயன்படுத்தவில்லையா? மிகப்பெரிய கணம் பெற்ற தேவ மனிதனாய் இருந்த பிலேமோனுக்கு மன்னிப்பை ஒப்புரவாகுதலை கற்பிக்க
சிறையில் இருந்த பவுலை அவர் பயன்படுத்தவில்லையா? ஏன்? பிலேயாம் என்ற மாபெரும் தீர்க்கதரிசியை திசை திருப்ப ஒரு கழுதை அவர் பயன்படுத்தவில்லையா? சில நேரத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கழுதை கூட நம்மகிட்ட பேசுது. நமக்கு கழுத மேல கோபம் வருது. என்ன எப்படி பேசலாம்? நான் பரிசுத்தவான் அல்லவா, பரிசுத்த ஆவி பெற்றவன் அல்லவா? நீங்க கழுத மேல கோபப்படக்கூடாது. அந்த கழுதையை அனுப்புன ஒருத்தர் உங்க கவனத்தை இழுக்க பார்க்கிறார். சகோதரா, தேவாவி பெற்ற நம்மோடு சில கழுதைகள் புத்தி சொல்லுது பார்த்தீங்களா? நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், இவெல்லாம் சொல்ற அளவுக்கு ஆயிட்டு இல்ல, கழுதெல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிட்டு இல்ல. ஆளை பார்க்காதீங்க, அந்த ஆளை அனுப்புன கர்த்தரை பாருங்க. ஆமே, நல்லா சொல்லிருங்களேன். ஆளை பார்க்காதீங்க. இவனே பரிசுத்தவான் கிடையாது, இவங்க யோக்கியமா, இவங்க சரியா, இவங்க வாழ்க்கை சரியா, இவங்களே குடும்பத்தை ஒழுங்கா நடத்தினாங்களா, இவங்க என்ன உண்மையான ஆளா, இவங்க என்ன ஜெபத்தில் வளர்ந்தவங்களா அப்படின்னு ஆளை எடை போடாதீங்க. அந்த ஆள் மூலம் கர்த்தர் சொல்லுகிற செய்தியை கவனியுங்கள். அந்த புறஜாதி மூலம் கூட, அந்த தகுதியற்ற நபர் மூலம் கூட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூரணமில்லாத அந்த விசுவாசி மூலம் கூட, உனக்கு பின்னே ரட்சிக்கப்பட்ட ஒரு புதிய நபர் மூலம் கூட, சற்று முன்புதான் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு புத்தம்புது விசுவாசி மூலம் கூட கர்த்தர் பெரிய பரிசுத்தவான்களோடு இடைபட முடியும். நல்லதாமேன்னு சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், உங்க உள்ளத்திலே பதில் சொல்லுங்க. தேவன் யாரையாகிலும் அனுப்பி, என்னை போல ஒரு சிறியவனை அனுப்பி, ஆமென், தகப்பனாரை போல ஒரு மூத்தவரை அனுப்பி, நம்முடைய வீட்டில் இருக்கிற நாம் பெற்ற பிள்ளைகளை அனுப்பி, அக்கம் பக்கத்தில் இருக்கிற இன்னும் சரியாய் குணப்படாத ஒரு ஆத்துமாவை அனுப்பி நம்மோடு பேசும்போது நமக்கு கோபம் வருகிறதா, தாழ்மை வருகிறதா? உங்க உள்ளத்திலே பதில் சொல்லுங்க. ஆமே, ஜெபிக்காத கணவன் தான், ஆனா நல்ல ஜெபத்தில் இருக்கிற மனைவிக்கு அவர் மூலமா ஒரு வார்த்தை சொன்ன சகோதரி, தலை வணங்கி கேட்டுக்கொள்கிற தாழ்மை இருக்கிறதா? மனைவிதான், குடும்ப தலைவிதான் நம்மை போல ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் மூலம் கர்த்தர் நம்மை உணர்த்தும் போது அது தேவ சத்தம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் என் அன்பு சகோதரர்களுக்கு உண்டா? கர்த்தர் நல்லவர். கோபம் வந்தாலும் தாழ்மை வந்தாலும் கர்த்தர் உங்களை திசை திருப்ப பேசத் தொடங்கினால் அவர் வாயை அடைக்க ஒருவராலும் கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. சில நேரத்தில் நம்ம பிரசங்கியார் வாயை மூடிடலாம், அவர் என்னையே பேசுறார். சில நேரத்தில் பிரசங்கியார்கள் நாங்கள் ஃபில்டர் பண்றோம். ஐயோ, இந்த பாயிண்ட சொன்னா இந்த அண்ணன் கோவிச்சுக்குவாரே, இந்த பாயிண்ட சொன்னா இந்த அக்கா கொஞ்சம் கோவிச்சுக்குமே, ஆமா அவங்களையே சொன்ன மாதிரி இருக்குமேன்னு. ஆனா எங்க வாயை ஃபில்டர் பண்ணலாம், அவர் ஒரு நாளும் தன் பேசுவதை நிறுத்தப் போவதே இல்லை. நான்காவது, தேவன் யோனாவினுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பிக் கொள்ள பயன்படுத்தியது என்ன? 7-8 வசனங்கள் நாம் வாசித்து விட்டோம். யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்தது, நம்மிலே எவன் குற்றவாளி, நம்மிடத்தில் எவன் பாவம் செய்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்க சீட்டு போட்டார்கள். யோனா ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்பான், கர்த்தாவே காப்பாற்றும், கர்த்தாவே காப்பாற்றும். கர்த்தர் காப்பாற்றல, கர்த்தர் காட்டி கொடுத்தார். நம்பர் 4, நம்மை அவர் பக்கம் திருப்பும்படி அவர் செய்கிற 4வது காரியம் என்ன? He exposed our sin. நம்முடைய குறைவுகளை, கீழ்ப்படியாமைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். இதுக்கு கூட அல்லேலூயா சொல்ற ஆத்துமாக்கள் இருப்பது மகிழ்ச்சி. கடினமான வார்த்தை இல்லையா? He exposed our disobedience. தேவன் யோனாவின் கீழ்ப்படியாமைய ரட்சிக்கப்படாத ஒருத்தனை கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறார். சீட்டு போடுறது யாரு? புறஜாதியான். பேரை வாசிக்கிறது யாரு? புறஜாதியான். விசாரணை யாரு? புறஜாதியான். அதை கேட்ட உடனே கர்த்தர் கைவிட்டாரோ? இல்லை, கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியால் உன் கீழ்ப்படியாமைகளை உனக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், ஆபிரகாமையே கடிந்து கொண்ட ஒரு நபரை தெரியுமா? அடுத்தவன் மனைவி என்று பாராமல் களவாண்டு எடுத்துக்கொண்டு போகிற பார்வோன் ஆபிரகாமை கடிந்து கொள்ளுகிறார்.
சாராளை கடிந்து கொண்ட நபரை உங்களுக்கு தெரியுமா? இன்னொருவன் மனைவி என்று தெரிந்த போதும் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள விரும்பின அபிமெலேக்கு பரிசுத்தவாட்டியான சாராளை கடிந்து கொள்ளுகிறான். ஏன்? சில நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற பொய்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கபடங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படிதல்களை கர்த்தர் புறஜாதிகளை கொண்டு சுட்டி காண்பித்து நம் கவனத்தை திருப்ப பார்க்கிறார். முதல் அப்போஸ்தலன் பேதுரு கொஞ்சம் சாதி உணர்வோடு நடந்து கொள்கிறான். கலாத்தியர் நிருபத்திலே பவுல் எழுதுகிறார், அவன் யூதரோடு சேர்ந்து மாயம் பண்ணும்போது நான் அவனை எதிர்த்தே. யாரை கொண்டுங்க? யாரை கொண்டு? சமீபத்தில் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கு வந்திருக்கிற ஒரு இளம் ஊழியனை கொண்டு. மூத்த போதகரை கூட கர்த்தர் கண்டிக்கிறார், அவனுடைய கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்துகிறார். அதுக்கு காரணம் நம்மை அவமதிப்பதல்ல அவருடைய நோக்கம், நம் கவனத்தை அவர் பக்கம் திருப்புவது. ஏற்றுக்கொள்கிறவள் அல்லேலூயா சொல்லுவீங்களா? நம்முடைய கவனத்தை திருப்ப கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிற 5வது முயற்சி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர் யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டார்கள். நம்பர் 5, எப்படி நம்ம கவனத்தை திருப்புறார்? He touches our physical life. நம்முடைய சரீரத்தை அவர் தொடுகிறார். கடைசி ஸ்டெப் என்ன தெரியுமா? உன் கவனம் என் மீது இல்லை, நீ கீழ்ப்படியவில்லை, என் சத்தம் கேட்கவில்லை, என் சித்தம் செய்யவில்லை, என் அழைப்புக்கு நீ திரும்பவில்லை, என் திட்டத்தில் என் ஓட்டத்தில் நீ இல்லை என்பதை சொல்லி நம்மை உணர்த்தும்படிக்கு அவர் எடுக்கிற 5ஆம் முயற்சி தான் நம்முடைய சரீரத்தை நேரடியாய் தொடுவது. ஆமென். பாதுகாக்கிற தேவக்கரம் தான், பராமரிக்கிற தேவக்கரம் தான், சத்துருவின் கையில் விட்டுவிடாத தேவக்கரம் தான். ஆனால் சில நேரத்தில் சரிப்படுத்துகிற கரமாய் மாறிவிடுகிறது. அரவணைக்கிற கரம்தான் சில நேரங்களில் காயப்படுத்துகிற கரமாய் மாறிவிடுகிறது. மிரியாம் தீர்க்கதரிசியானவள் பயன்படுத்தியது கர்த்தர், பாட வைத்தது கர்த்தர், மோசேயை பாதுகாக்கிற ஊழியக்காரியாய் நிறுத்தியது கர்த்தர். ஆனால் அந்த கர்த்தரே ஒரு தகப்பனை போல இறங்கி அந்த மிரியாமை தொட்டு குஷ்டரோகத்தை வர வைத்து, திரும்பு, நீ செய்தது சரியல்ல, ஊழியனுக்கு விரோதமாய் எழும்பினது சரியல்ல, உன் நாவை கட்டவிழ்த்து பேசியது சரியல்ல, தன் பக்கம் திருப்ப தேவன் சரீரங்களை தொடுகிறார். நல்லாதாமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சரீரத்திலே உபாதைகளோடும், சரீரத்திலே வியாதிகளோடும், மீண்டும் மீண்டும் பலவீனங்களோடும் நீங்கள் வந்து நிற்பீர்கள் என்றால் அது நேசத்தின் அடையாளம். தேவன் உங்க கவனத்தை திருப்ப பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தவறி போவதை அவர் பார்க்க விரும்பவில்லை சகோதரா. நீங்கள் நித்திய ஜீவனை இழப்பதை அவர் விரும்பவில்லை. நீங்கள் அவரை விட்டு விலகி போய் படுகுழியில் மீண்டும் விழுவதை அவர் பார்க்க விரும்பவில்லை. நீங்கள் உங்கள் ஓட்டத்திலிருந்து தவறி போய் தோற்று வந்து நிற்பதை அவர் காண விரும்பவில்லை. சத்துருக்களும் இச்சகம் பேசும்படிக்கு, சத்துருக்கள் உங்களை தூஷிக்கும்படிக்கு உங்கள் வாழ்க்கை கெட்டு போவதை கர்த்தர் விரும்பாதபடியினால் அவர் உங்களை தொடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிற ஒரு வாக்கியத்தை இப்படி சொல்லுவேன் அடிக்கடி, என் மகிழ்ச்சியை விட என் பாதுகாப்பே அவருக்கு முக்கியம். இன்னும் ஒரு தடவை சொல்லுவேன், என்னுடைய மகிழ்ச்சியை விட என் பாதுகாப்பு அவருக்கு முக்கியம். என் சந்தோஷ வாழ்க்கையை விட என் பரிசுத்த வாழ்க்கை அவருக்கு முக்கியம். என் உலக வாழ்க்கையை விட நான் நித்தியத்தில் வாழ்வது அவருக்கு அத்தனை முக்கியம். அதனால அவர் என்னை இங்கே தொடுகிறார். ஒருவேளை இந்த இரவு வேளையிலே என் சரீரத்திலே நான் வியாதியோடு இருக்கிறேன், வலியோடு இருக்கிறேன், மீண்டும் மீண்டும் பலவீனப்பட்டு வந்திருக்கிறேன். யாராயும் வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு நல்வார்த்தை சொல்லுவேன். தேவ மனுஷனாய் இந்த வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், என் பார்வையை உம் பக்கம் திருப்புகிறேன், இன்றைக்கு மனம் திரும்புவீர்கள் என்றால் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்க வியாதி, உங்க பலவீனம் உங்க சரீரத்தில் இருப்பது இல்லை. பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு விடுதலை. சத்தம் அவர் அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கவனத்தை திருப்ப பார்க்கிறார். சகோதரா,
உங்க வாழ்க்கையில சில காலங்களாய் இவைகள் எல்லாம் நடக்கிறது இல்லையா? சில காலங்களாய் புறஜாதியான் மூலம் பேசுவதும் ஒரு பெருங்காற்றை அனுமதிப்பதும், ஆமென், சில நேரத்தில் உன்னுடைய கீழ்ப்படியாமையை உன்னுடைய பிள்ளைகள் மூலம் கூட வெளிப்படுத்துவதும், பிரசங்க மேடையிலிருந்து வார்த்தைகள் உனக்கு நோக்கிய தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுவதும், உன்னோடு நெருக்கமாய் நீ நேசிக்கிற உன் குடும்ப உறுப்பினர் வருவதை அடிக்கடி கர்த்தர் தொடுவதும் இருக்கும் என்றால், இன்றைக்கு உன் உள்ளத்திலே கர்த்தரை துதியுங்கள். நன்றி அப்பா, உம்முடைய அன்பு எத்தனை பெரியது. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. அன்பின் அடையாளம் சகோதரா, இந்த பெருங்காற்று உன்னை சேதப்படுத்த வந்ததல்ல, உன்னை சீர்படுத்த வந்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பலவீனம் உன்னை கொள்ளை கொண்டு போக, உன்னை மரணிக்க வைக்க வந்ததல்ல, உன்னை மனம் திரும்ப வைக்க வந்தது. ஆமென் சொல்லிருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் சிலரை தொடுவதும், உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் அசைப்பதும், உங்களை இல்லாமல் போக செய்ய அல்ல, நிர்மூலமாக்க அல்ல, உங்களை உறுதியாய் நிலைப்படுத்த, ஆமென், சேதப்படுத்தும் நோக்கோடு அல்ல, உன்னை அவமானப்படுத்தும் நோக்கோடு அல்ல, உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று ஒரு நோக்கோடு அல்ல, புறஜாதிகளுக்கு முன்பு உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்ற நோக்கோடு அல்ல, உன் தேசத்திலே உன்னை தோற்று போக செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு அல்ல. நீ ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று, கிருபையின் மேல் கிருபை பெற்று, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்று, நீதி உள்ளவனாய் தனக்கு பாத்திரனாய் நிற்க பண்ணவே அவர் உன் கவனத்தை திருப்புகிறார். அந்த அன்பை விரும்புறவங்க கை தட்டி ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். Thank you for thy love. உம்முடைய அன்புக்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்பர் 2, முதலாவது காரியம் என்ன? என்னை உயிர்ப்பிக்கும்படி, என்னை சீர்படுத்தும்படி என் கவனத்தை திருப்புகிறார். முதல் காரியம். நம்பர் 2, யோனாவை மீண்டும் தூக்கி எடுக்க அவர் செய்த இரண்டாவது காரியம் என்ன? நம்முடைய ஆவியை புதுப்பிக்கிறார். He restore our spiritual life. ஆமென். ஏன் பிரதர் கவனம் ஈர்க்கிறா? ஏன் பெருங்காற்று? ஏன் பலவீனம்? ஏன் சரீரத்திலே தொடுதல்? ஏன் வேண்டாத பிரச்சனைகள்? ஏன் பிரியமானவர்கள் மீது ஒரு தொடுதல்? ஓய், தேவன் இதை செய்வது எதற்கு? தண்டிக்கவா? இல்லை, இது அவர் அன்பின் அடையாளம். ஆமென். He wants you back. நீங்கள் அவருக்கு திரும்பவும் தேவை. இரண்டாவது கர்த்தர் செய்வது என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தேவன் யோனாவோடு இடைபடுவது எதற்கு தெரியுமா? நீ என் சமூகத்திலிருந்து விலகி போயிருக்கிறாய், நான் உன்னை என் சமூகத்தில், என் பிரசன்னத்தில் மீண்டும் கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோட தீர்க்க தரிசனமா பேசுகிறார். என் பிரசன்னத்தை விட்டு நீ விலகி போய் பல நாட்கள் ஆயிற்று. I want you back to my presence. என் சமூகத்திலே நீ மீண்டும் வந்து நிற்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 2, நீ உன் பாவத்தில் உணர்வடைய விரும்புகிறேன். மறைக்கப்படுகிற பாவம், அறிக்கையிடாத பாவம், ஆமென், அவைகளை விட்டு நீ விலகி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ மீண்டும் பரிசுத்தனாய் நிற்க விரும்புகிறேன் என்ற அழைப்புதான் இந்த பெருங்காற்று. 3, நீ என் சித்தத்திற்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அழைப்புதான் தேவன் நம் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். He want to restore us. தேவன் முயற்சி எடுக்கிறார் பிரதர். உங்களை அவர் பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வரதான் இப்படிப்பட்ட கன்வென்ஷன்கள், இப்படிப்பட்ட நல்ல ஆராதனை. தேவ மனிதர் நம்மை ஆராதிக்க செய்வது எதற்கு? அவர் ஆராதிக்க தெரியாமலா, அல்லது இப்படி ஆராதிப்பதுதான் அவருக்கு மகிழ்ச்சியா என்பதெல்லாம் இல்லை. ஆண்டவர் அவரை இப்படியெல்லாம் ஆராதிக்க நடத்துவது எதற்கென்றால் நாம் மீண்டும் அவர் பிரசன்னத்தில் வருவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இங்கே பிரசங்கிக்கிற நான்கள் ஆமென் நல்ல ஆசீர்வாதங்களையும் வருகையின் சத்தியங்களையும் சொல்ல தெரியாமல் இல்லை. அதை வேகமாய் சொல்லிவிட்டு போவது கடமை கழிப்பது போல இருக்கும். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய சபைக்கு என்ன தர வேண்டும் என்று கேட்கிற போது இந்த சத்தியத்தை பேசுன்னு சொல்றது எதுக்கு தெரியுமா? கடினமான ஒன்றை பேசி கைதட்டு வாங்குவதல்ல எங்கள் நோக்கம். கர்த்தர் உங்கள் ஆவியை புதுப்பிக்க
புதுப்பிக்க விரும்புகிறார். சத்தமாமேன் சொல்லீர்களே. ஏன் இத்தனை போராட்டம்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு போராடுகிறார்? ஏன் உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு போராடுகிறார்? ஏன் உங்கள் தகப்பன் வழியாய் தாய் வழியாய் உன்னோடு போராடுகிறார்? உன் ஆவிக்குரிய தகப்பனை கொண்டு உன்னை உணர்த்துவது எதற்காக? எப்படியாயிலும் உன் கவனத்தை திருப்ப முயற்சிப்பது எதற்காக? அவருக்கு நீ தேவை. அல்லேலூயா சொல்லிருங்க. உன் ஆவியிலே நீ புதுப்பிக்கப்பட வேண்டும். நீ பாவ உணர்வடைய வேண்டும். எப்படியாகிலும் அவர் உனக்கு தீர்மானித்த சித்தத்திற்குள் நீங்களும் நானும் வந்து நிற்க வேண்டும். ஆமென் சொல்லிருங்களே. அவர் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். நம்பர் 3 தேவன் யோனாவுக்கு செய்தது என்ன? உண்மையான மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். உண்மையான ஒரு மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்க்கிறார். திரும்பி வா என் மகனே, திரும்பி வா என் மகளே, என் பாதைக்கு திரும்பு என்று அழைப்பு கொடுக்கிற அன்பான தெய்வம். என் சிட்சைக்கு பிறகாகிலும் திரும்பு, என் சீர்படுத்துதலுக்கு திரும்பு, நான் தொடுவதை புரிந்து கொண்டு திரும்பு என்று அழைத்தவர் இந்த இரவிலே அழைப்பை கொடுத்து விட்டு காத்திருக்கிறார். என்ன பதில் என் பிள்ளை எனக்கு சொல்லும்? என் மகன் எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்? என் மகள் எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? என்னை கவனியுங்கள். யோனாவை தொட்டவர், யோனாவின் கவனத்தை திருப்பினவர், அவன் சரீரம் முதற்கொண்டு தொட்டு அவனுக்கொண்டு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தியவர் காத்து கொண்டிருக்கிறார். யோனாவே, இப்போதாகிலும் மனம் திரும்ப மாட்டாயா? இப்போதாகிலும் உணர்வடைய மாட்டாயா? இப்போதாகிலும் என் சித்தத்திற்கு திரும்ப மாட்டாயா? யோனா செய்தது 2ஆம் அதிகாரம் முழுவதும் அவன் அந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டான். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன், என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன், இனி உம் சித்தம் நான் செய்வேன். அன்றைக்கு யோனாவுக்கு காத்திருந்தவர் இந்த இரவிலே உங்களுக்காக எனக்காக காத்திருக்கிறார். என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? என்னையே பாருங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் 1000 அடி தூரம் இருக்கும் என்றால் 999 அடிகளை கர்த்தர் எடுத்து வைத்துவிட்டு 1 அடி மட்டும் நீங்கள் எடுத்து வைக்க காத்திருக்கிறார். அந்த 1 அடிக்கு பெயர் மனம் திரும்புதல். ஆமென். இன்னும் ஒரு தடவை சொல்லி நான் ஜெபிப்போமா? தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே 1000 அடி பிரிவினை என்றால், தூரம் என்றால், அதிலே 999 அடிகளை கர்த்தர் எடுத்து வைக்கிறார். அன்பு, கிருபை, சிட்சை, உணர்த்துதல், பரிசுத்த ஆவியின் நடத்துதல், பிரசங்கம், ஆராதனை, கன்வென்ஷன், யாரோ ஒருவர் மூலம் பேசுதல் என்று பல முயற்சிகளையும் எடுத்து உங்களோடு நெருங்கி வந்து நிற்கிறவர் அந்த கடைசி 1 அடியை உங்களுக்காக விட்டு வைக்கிறார். அந்த அடிதான் மனம் திரும்புதல். Yes Lord, I am going to repent. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, நான் உணர்வடைகிறேன். ஆண்டவரே, நான் உம் பாதைக்கு வருகிறேன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்கன்னா நீங்கள் கர்த்தரோடு இணைந்து விட முடியும். சத்தமோர அல்லேலூயா. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நாம் நிறைவு செய்வோமா? 1997 அட்லாண்டா நகரத்தில் ஒலிம்பிக் போட்டி, உலகமே திரும்பி பார்க்கிற அந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய ஸ்பெஷல் சிறப்பான ஒரு பகுதி என்னன்னா, அணையாத தீபம் ஏற்றப்படும். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதென்ஸ் நகரத்தில் இருந்து அணையாத தீபம் இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த அணையாத தீபத்திலிருந்து ஒரு தீபத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுகிற எல்லா நாடுகளுக்கும் அதை கொண்டு போவார்கள். ஒலிம்பிக் போட்டி நடக்கிற போது நம்ம இந்தியாவுக்கும் வரும், சென்னைக்கும் வரும், டெல்லியிலிருந்து அப்படியே அதை முக்கியமான வீரர்கள் எடுத்துக்கொண்டு வந்து எல்லா நாடுகளையும் சுற்றி முடித்து ஒலிம்பிக் போட்டி தொடங்குகிற போது, என்னை கவனியுங்கள், இவைகள் வேண்டுமானால் யூடியூப்ல பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஆமீன். ஒலிம்பிக் போட்டியினுடைய தொடக்க நாளிலே அந்த மைதானத்திலே அதை ஒரு முக்கியமான வீரன் ஏந்தி கொண்டு வந்து அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுவார். இப்ப கவனிங்க. இப்போ இந்த அட்லாண்டா நகரத்திலே அந்த அணையாத தீபம் அப்படியே எடுத்து செல்லப்படுகிறது அட்லாண்டாவுக்காக.
அதை கடைசியிலே கையில் ஏந்தி கொண்டு வந்து ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க நாளில் ஏந்த வேண்டிய ஒரு நபர் ஹார்லே ஹெர்ஃபீல்ட் என்கிற ஒரு விளையாட்டு வீரன். அவர் சைக்கிள் ஓட்டத்தில் இருக்கிறவர் என்பதால சைக்கிள் மிதித்துக் கொண்டே அந்த ஓட்டத்தை பிடித்துக் கொண்டு அந்த நகரத்தின் முக்கியமான வீதிகளில், சாலைகளிலே அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படி அந்த தூரத்திற்கு அவர் எடுத்து சென்றிருக்கும் போது திடீர்னு பாருங்க, அவருடைய சைக்கிளுடைய முன்பக்க டயர் வெடிச்சதுனால அந்த சைக்கிள் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அணையா தீபம் அணைந்து விட்டது. அதுக்கு பேரே என்ன தீபம்? அப்போ அது என்ன செய்யக்கூடாது? சுற்றிலும் இருந்து வேடிக்கை பார்த்தோம், போச்சு. அப்படி ஒரு சத்தம், ஐயோ போச்சு, காலாகாலம் அணையாத தீபம் இப்போ இந்த ஆள் பண்ண தவறுனால் அணைஞ்சு போச்சு அப்படின்னு நிற்கிற போது என்ன செய்யறதுன்னு தெரியாம சுற்றி இருந்த மக்கள் திகைத்து நிற்கிற போது என்ன கவனிங்க, அந்த சைக்கிளுக்கு பின்னாடியே ஒரு வேன் வருது. இந்த சைக்கிளை ஓட்டி கீழே விழுந்து தீயை அணைத்த நபர் கவலையப்படல, அப்படியே டக்குன்னு எழும்பினார், அந்த வேனுக்குள்ள போனார், திரும்பவும் ஒரு தீபத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். என்னை கவனிங்கள், அந்த வேனுக்குள்ள இருந்ததுக்கு பெயர் மதர் ஃபிளேம் அப்படின்னு சொல்வாங்க, தாய் தீபம். உண்மையில் இந்த நபர் கையில் ஏந்தி கொண்டு வருவது மட்டுமல்ல அணையா தீபம், உண்மையில் அணையா தீபம் பத்திரமா அந்த வேனுக்குள்ள எடுத்துட்டு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லிருங்களேன், அல்லேலூயா. மீண்டும் தீபம் ஏற்றப்பட்டது, மீண்டும் ஒலிங்கி போட்டி தொடங்கிட்டு. இப்ப எதுக்கு பாஸ்டர் இந்த அணையா தீப கதன்றீங்களா? நம்ம கைகளில, நம்ம ஆவியில, நம்முடைய அழைப்புல கர்த்தர் கொடுத்த அபிஷேக தீபம் ஒருவேளை இன்று அணைந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். சத்துரு சொல்லுவான், முடிந்தது, you lost everything, நீ பரிசுத்தத்தை இழந்து விட்டாய், தேவனோடு இருந்த உறவை இழந்து விட்டாய், அழைப்பை தொலைத்து விட்டாய், உனக்கு தேவன் கொடுத்த வரங்களை தொலைத்து விட்டாய், கிருபைகளை நஷ்டப்படுத்தி விட்டாய், you are lost, you are a failure, நீ தோற்று போனவன், தோற்று போனவள் என்று இந்த பிசாசு வஞ்சனையாய் பேசுகிற போது இன்னைக்கு ஆண்டவர் இப்படி நினைப்பூட்டுகிறார், உன் கையில் இருந்த தீபம் அணைந்திருக்கலாம், இன்னும் தாய் தீபம் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் சொல்லுவது பரிசுத்த ஆவியானவராம் தாய் தீபத்தை சொல்லுகிறேன். நீ அவரை ஒரு முறை சந்தித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில வந்த பாரங்களால், என் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளால், என் வாழ்க்கையில நான் அனுமதித்த சில குற்றங்களால், நானே எடுத்த முடிவுகளால் என் கையில நீர் கொடுத்த தீபம் அணைந்து விட்டது, ஆனால் தாய் தீபமாம் ஆவியானவர் எனக்கு உண்டு என்று அவரோடு ஒரு முறை ஆமென் ஒரு தொடர்பை உண்டாக்குவீர்கள் என்றால் இன்றைக்கு அணைந்து கிடக்கிற அநேக ஜெப தீபங்கள், அணைந்து கிடக்கிற அநேக ஆத்தும பார தீபங்கள், அணைந்து கிடக்கிற அநேக அழைப்பின் தீபங்கள் மீண்டும் பற்ற வைக்கப்பட போகிறது. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்கள். திரும்ப எரிவேனா பாஸ்டர்? திரும்ப நான் கர்த்தருக்கு பயன்படுவேனா? திரும்பவும் நான் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பேனா? என் வாழ்க்கையில வந்த ஒரு தடுமாற்றம், அங்க சைக்கிள் டயர் வெடிச்சது போல என் குடும்ப வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், அக்கம் பக்கத்தினரால் வந்த ஒரு வழக்கு, என் சரீரத்தில் வந்த ஒரு வியாதி, குடும்பத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பலவீனம், என் வீட்டுக்குள் வந்த ஒரு கடன், என் தீபத்தை நான் விட்டுட்டனே. Can I ban again? நான் திரும்ப எரிய முடியுமா என்று கேட்பீர்கள் என்றால், மனம் திரும்பினால் தாய் தீபம் உன்னை மீண்டும் எரிய வைக்கும். கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிருங்க பார்க்கலாம். ஆவியானவர் தம் கையில் இன்றைக்கும் தீ பந்தங்களோடு, இன்றைக்கும் தாய் தீபத்தோடு, கிருபையோடு, வரங்களோடு உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னும் 10 வினாடி கையை தட்டி அவருக்கு ஒரு வெல்கம் கொடுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற விளக்கிலே சற்றும் தீபம் இல்லாமல், கொஞ்சமும் நெருப்பில்லாமல் இருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் பற்ற வைக்க விரும்புகிறார். எண்ணெய் ஊற்றி உன்னை மீண்டும் எரிய வைக்கவே இந்த இரவு கர்த்தர் உன் நடுவில் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி வெல்கம் ஹோலி ஸ்பிரிட்.